என்னம்மா? மங்கா எனக்கு சுத்தமா புரியல. மங்கா என்னாச்சு மங்கா? டாக்டர் என்னாச்சு டாக்டர் மங்காக்கு? சஞ்சீவ், மங்காவுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நாங்க மங்காவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க பண்றோம். நீங்க வெளியே இருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். கடவுளே, மங்கா எனக்கு தங்கச்சி மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. சந்தோஷமா இப்போ? சஞ்சீவ் இன்னைக்கு கலக்கிட்டான்லங்க. அபி பிறந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லங்க? அபி இவ்வளவு சந்தோஷமா இருந்து இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். ஆமா சீதா, சஞ்சு அபிக்காக எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தால. எனக்கு சஞ்சு கஷ்டப்பட்டு பண்ண அந்த கேக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு நல்லா கேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு காரணம் சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற காதல். காதல் ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்யுங்க. அரக்கனை கூட திருத்தும், ஆகாசத்தை கூட வளைக்கும். உண்மைதா சீதா, நீ சொல்றது 100% சரி. காதலோட வலிமை என்னன்னு அபி சஞ்சு விஷயத்துல நான் பார்த்துட்டேன். ஆமா, சஞ்சீவ் யாரையோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா என்னாச்சு? ஆமாங்க. சரி, உங்க போனை கொடுங்க, நான் என்னன்னு கேக்குறேன். அம்மா கால் பண்றாங்க. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. ஹலோ சஞ்சீவ், உனக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னல, இப்ப எப்படிப்பா இருக்காங்க? ஆமாம்மா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சஞ்சீவ், அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீ சாமியை நல்லா வேண்டிக்கோ, கண்டிப்பா அவங்கள காப்பாத்துவான். சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேம்மா. சரிப்பா. பாப்பா, எங்க அம்மா சொல்றாங்க மங்கா உயிர் பிழைக்க சாமியை நல்லா வேண்டிக்கணும். என்னோட சாமியை நீ தான் பாப்பா. அதனாலதான் நான் ஒன்ன வேண்டேன். மங்கா ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது பாப்பா. மங்கா உயிர் பிழைக்கணும். நீ தான் மங்காவை எப்படியாவது காப்பாற்றணும். டாக்டர், இப்ப மங்காக்கு எப்படி இருக்கு டாக்டர்? மங்கா உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா ஆனா மங்கா திரும்பவும் கோமாக்கு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம்,
எங்களால முடியல. டாக்டர், எப்ப அவங்க திரும்ப கண்ணு முழிப்பாங்க? அது சரியா சொல்ல முடியாது சஞ்சீவ். மங்கா எப்ப வேணும்னாலும் கண்ணு முழிக்கலாம். சரி டாக்டர், மங்கா கண்ணு முழிச்சோன்னு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எனக்கு பண்ணுங்க. ஓகே சஞ்சீவ். ஏன்னா மங்காக்கு தான் என் பாப்பா எங்க இருக்குங்கிற விஷயம் தெரியும். இந்தாங்க சார். சரி சஞ்சீவ், நான் வரேன். சரி டாக்டர். மங்கா என்ன சொல்ல வந்திருப்பாங்க? என்னடா? என்ன 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 வேணும்? ஓ, என்ன என்ன பாப்பா, நிறைய பால் குடிச்சிட்டீங்களா? ஆட்டம் தாங்க முடியல. என்னன்னே தெரியல அபி. அப்பத்துல இருந்தே இப்படிதான். பாப்பா திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறா. நமக்கு தெரியாதா சுமதி அம்மா? பாப்பா பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். என் பாப்பா சாதாரண பாப்பா இல்ல, சாமி பாப்பா சுமதி அம்மா. என்ன பாப்பா, நீங்க சாமி பாப்பா தானே? சாமி பாப்பா தானே என் பாப்பா? அபி, சொல்லுங்கம்மா. இப்பெல்லாம் மங்கா ஏமா ஆசிரமத்துக்கு வர்றதே இல்ல? அதாம்மா எனக்கும் தெரியல. லாஸ்டா அவகிட்ட நான் போன்ல பேசினதுதான். நீங்க பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னா. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலம்மா. ஒருவேளை ஆசிரமத்துல இருந்து யார் பேச்சையும் கேட்காம பாப்பாவை தூக்கிட்டு போக நினைச்சோமே, இனிமே எப்படி எல்லார் முகத்திலயும் முழிக்கிறதுன்னு நினைச்சு சங்கடப்பட்டு ஆசிரமம் பக்கமே வராம இருக்காளோ என்னவோ. அவளோட பாப்பா அவ எடுத்துட்டு போகணும்னு கேட்டா இதுல சங்கடப்படுறதுக்கு என்னமா இருக்கு? மங்கா குழந்தைய பார்க்க ஆசிரமத்துக்கு வராம இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சுமதி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் மங்கா கிட்ட பேசி அவளை ஆசிரமத்துக்கு வர வைக்கிறேன். சரிம்மா. என்ன என்னோட செல்லம்? அபி, என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள் வேணா பாப்பா உன் கூடயே இருக்கட்டுமே? நிஜமாவா சுமதி அம்மா சொல்றீங்க? ஆமா அபி, நிஜமாதான் சொல்றேன். காலையில ஆசிரமத்துக்கு வரும்போது பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு. தேங்க்யூ சுமதி அம்மா. என்ன? பாப்பா இன்னைக்கு முழுக்க என் கூட இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா சஞ்சீவ் வந்து கேட்டா என்ன சொல்றது? சஞ்சீவ் கிட்ட இது மங்கா பாப்பாங்கிற உண்மையும் சொல்ல முடியாது. சொன்னா மங்காவுக்கு பண்ண சத்தியத்தை மீற மாதிரி ஆயிடுமே. வேண்டாம் சுமதி அம்மா, நீங்க போகும்போது பாப்பாவையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. ஏமா அப்படி சொல்ற? இல்ல சுமதி அம்மா, பாப்பா இங்க இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த சின்ன வீட்டுக்குள்ள பாப்பா நைட்டு தூங்க ரொம்ப சிரமப்படுவா. நைட்டு முழுக்க பாப்பாவை பாத்துக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். அதான் சொல்றேன். நீ சொல்றதும் சரிதான் அபி. பாப்பா இந்த சின்ன வீட்டுல தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவா. நான் பாப்பாவை ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு போயிடுறேன். பாப்பா, நீ என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. கூடிய சீக்கிரம் நான் உங்க அம்மா மங்கா கிட்ட பேசிட்டு மங்காவையும் என் கூடவே வந்து தங்க வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீயும் மங்காவும் என் கூடவே இருக்கலாம். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் மங்கா கிட்ட இதை பத்தி பேசுறேன். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கருப்பாட்டை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். யாரா இருக்கும்? கான்ஸ்டபிள் மேடம், எனக்கு தலை வலிக்குது, ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? ஓகே மேடம். எங்கம்மா போற? டீ வாங்க போறேன் சார். யாருக்கு? உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். உள்ள போய் பார்க்கணுமா?
ஸ்ரீஜா மேடம் ஜான்சியை போட்டு தள்ள போறோம் சொன்னாங்க. ஆனா இங்க முழுசா உக்காந்துருக்காளே. என்னது இந்த கான்ஸ்டபிள் என்ன பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. இவர்கிட்ட ஏதாவது போட்டு வாங்கி பார்க்கலாம். ஆம், என்ன கான்ஸ்டபிள், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி இப்படி ஷாக் ஆகுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். ஓ, வெளியே போறேன்னு கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அதான் மேடம் பார்த்தேன். ம். இவன் ஸ்ரீஜா மேடம் ஆளாச்சே, இவன் எப்ப லாக்கப்புக்குள்ள வந்தான்? ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள ஏதேதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இவன் ஜான்சியை கொல்ல போகும்போது ஜான்சி கிட்ட மாட்டியிருப்பானோ? அப்போ நம்ம ஸ்ரீஜா மேடத்துக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் ஜான்சிக்கு தெரிஞ்சிருமே. தெரிய வாய்ப்பே இல்லை. நம்மளதான் இந்த ரவுடிக்கு தெரியவே தெரியாது. என்ன இந்த கான்ஸ்டபிள் ரொம்ப நேரமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? எதுக்கு நாம குழப்பிக்கிட்டு நாசுக்கா ஜான்சி கிட்டே கேட்டுடலாம். ஆடு தான கசாப்பு கடைக்கு வந்திருக்கேன். மேடம், யார் மேடம் இவன்? என்ன கேஸ்? ஆம், அது ஒண்ணு இல்ல கான்ஸ்டபிள். இவன் என்னையே அசால்ட் பண்ண பார்த்தான். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? உங்களையே அசால்ட் பண்ண பார்த்தானா? பதட்டப்படாதீங்க கான்ஸ்டபிள். அதான் எனக்கு ஒண்ணு ஆகலையே. அக்யூஸ்ட் புடிச்சத உள்ள வச்சிருக்கேனே, அப்புறம் என்ன? நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. இந்த ரவுடி ஸ்ரீஜா மேடத்தை மாட்டி விட்டானா இல்லையான்னு தெரியலையே. மேடம், இவன் ஏன் உங்களை அட்டாக் பண்ண பார்த்தான் மேடம்? ஆம், அதுவா கான்ஸ்டபிள்? இவன் கிட்ட ஒரு ஆளு சொல்லி என்ன அசால்ட் பண்ண பாத்திருக்கான். அந்த ஆளு யாரு என்னன்னு என்கிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டான். அதான் எஃப்ஐஆர் எழுதி அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கேன். இந்த ரவுடி ஸ்ரீஜா மேடத்தை மாட்டி விட்டான் போல. இதை உடனே ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட சொல்லணுமே. என்னாச்சு? சஞ்சீவ் என்ன சொன்னா? சஞ்சீவ் பார்க்க போனவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களாம். சீதா, கவலைப்படாத, கண்டிப்பா அவங்க குணமாயிடுவாங்க. என்னாச்சுப்பா? தெரியல சார். இந்த ஒரு நிமிஷம் என்னன்னு பாக்குறேன் சார். என்னண்ணே இன்னும் போன காணோம்?
பொறுமையா இருடா, ஏன்டா அவசரப்படுற? வந்துருச்சு. டேய், அவன் தான்டா பேசுறான். எடுத்து பேசு. சீதாம்மாவை ஏத்திட்டியா? ஏத்திட்டேண்ணே. ஆனா சீதாம்மா கூட அவங்க புருஷன் இருக்காரு, அவரை கழட்டி விட என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். சீதாம்மா புருஷனை கழட்டி விட்டுட்டு நான் வாட்ஸ்அப் பண்ற இடத்துக்கு அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. என்ன? சரிண்ணே. டேய், அவளை கடத்திட்டா எனக்கு கால் பண்ணுவான் அவன். சூப்பர் சார். என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் வந்து தள்ள முடியுமா சார்? பக்கத்தில் ஆளுங்க யாருமே இல்லை சார், அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸ் சார். சரிப்பா, தள்ளி விடுறேன். ஏங்க நில்லுங்க, நானும் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சீதா, ஆட்டோ தானே, நான் தள்ளி விடுறேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளுங்க சார், இன்னும் கொஞ்சம் சார். அம்மா, இந்நேரம் சீதா அத்தைய நான் அனுப்பின ரவுடிங்க தூக்கி இருப்பாங்க. ஜான்சி கதையும் முடிஞ்சிருக்கும். என் பிளான்ல இருந்து அந்த மங்க தப்பிச்சா கூட அந்த ஜான்சியும் சீதாத்தையும் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு 3ல் 2 பலி உறுதி. சீதாத்தை செத்து நாளைக்கு இறுதி சடங்கு நடக்கதான் போகுது. அபி, நாளைக்கு சீதாத்தையோட இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு, அத்தை இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழப்போறியா? இல்ல வர்மா கூட போய் சந்தோஷமா அக்ரிமெண்ட்ல சைன் போட போறியா? என்ன நடக்குதுன்னு நானும் நாளைக்கு பாக்குறேன். ஏன் ரொம்ப கற்பனை பண்ணி சந்தோஷப்படாதடி, அப்புறம் அது நமக்கு தாண்டி பிரச்சனையா போய் முடியும். ஐயோ, முறைக்கிறாளே. இல்ல ஸ்ரீஜா, நீ சீதாவையும் ஜான்சியையும் கொல்ல அனுப்பின ரவுடிங்க கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் எந்த தகவலும் நமக்கு வரல. இவங்க 2 பேரும் செத்தாங்களா இல்லையான்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ஜெயிச்ச மாதிரி பேசுறியே, அதனால தாண்டி சொன்ன. ஆமா, நான் அனுப்பின ரவுடிங்க அத்தை கதையும் ஜான்சி கதையையும் இந்நேரம் கண்டிப்பா முடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நீ வேணும்னா பாரு, நான் அனுப்பின ரவுடிங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் வரும். பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நான் அத்தைய கொலை பண்ண அனுப்பின ஆளு இப்ப போன் பண்ண பாரு. ஸ்பீக்கர்ல போடுறீ, அவன் என்ன சொல்றான்னு கேக்கலாம். சொல்லு. எங்க அத்தைய தூக்கிட்டல? தூக்கிட்டேன் மேடம். இப்பதான் எங்க தெரிஞ்ச ஆட்டோக்காரனை வச்சு சீதா புருஷன் ராமச்சந்திரனை தள்ளிவிட்டு சீதாவை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம் மேடம். உங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க மேடம். அவங்கள கொன்னுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் மேடம். சூப்பர், நீ வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். நிப்பாட்டு நிப்பாட்டு ஆட்டோ. ஏய் வண்டி நிப்பாட்டு தம்பி, அவர் வரணும். என்னங்க? ஏய் ஆட்டோ வாங்க. டேய் வண்டி நிப்பாட்டுடா. டேய் சத்தம் போடாம வா. ஆட்டோ நிறுத்து. ஐயோ
போறியா இல்லையா? டேய் நிப்பாட்றா. எனக்கு வாங்க. டேய் பேச மாற மாட்டேன், கொன்றுவேன்.